ஹாய், கானா சுதாகர். தம்பி ஏழுமலை இவர் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. நிறைய சாங்ஸு, நிறைய நாடக குழுலாம் நடத்துகிற நிறைய விஷயத்த அவர் அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாரு. யூடியூப் நேம் வந்து வெல்கம் ஏழுமலை. மறக்காமல் பாருங்கள். நிறைய வீடியோலாம் இருக்கும். அழிஞ்சு வர நிறைய கலைகள்லாம் அவர் வந்து வீடியோ ஷூட் பண்ணி அதை போடுறாரு. அவர் இன்னும் நிறைய அதை மெருகேற்றுறாரு. அதனால் வெல்கம் ஏழுமலை யூடியூப் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தம்பி ஏழுமலைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அழிஞ்சு வர கலைக்கெல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். நாட்டாண்மை பெரியோர்கள், நாடகத்தாரிகள், நாடக அன்பர்கள் எல்லாரும், சின்னவங்க பெரியவங்க நடுவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. அண்ணவருக்கு முன்னதாக ஒரு கோடி நமஸ்காரம். அதாவது இந்த இடத்துல இந்த ஊரிலே குமன் குலம் என்று சொல்லக்கூடிய அந்த குலத்தார்கள் குலதெய்வமாகிய வீரபத்திர சுவாமி அண்ணவர் பெருமையை தெரிவிக்க வேண்டும் என்ற காரணத்தை ஒட்டி ரொம்ப விமர்சையாக இதோ அப்ப ஐயன் அருளாலே இந்த நாடகத்தை ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அப்படி இருக்க வெங்கட்ராமன் குமாரர்களாக விளங்கக்கூடிய சங்கர் பேர் எனக்கு தெரியாது, சிவா சதீஷ், அந்த அண்ணவர் குமாரர்கள் சொந்த செலவுல இந்த நாடகத்தை ஏற்பாடு பண்ணி செய்திருக்காங்க. அண்ணவருக்கு நல்ல அருளை தர வேண்டும் என்று வீரபத்திர சுவாமி வேண்டிக் கொள்கிறோம். சுருக்கமாவே அப்படி இருக்க இந்த சுவாமியை நம்பி 51 வருஷமாக இப்பொழுது இந்த ஊரில் வீரபத்திர நாடகம் நடந்து வருகிறது. என்னைக்கு ஆரம்பிச்சாங்களோ இருந்து ஒரு விதமான குறைபாடின்றி நலம் பெற அந்த குலத்தாரும் நல்ல பெருமுயற்சியோடு நல்ல சீரும் சிறப்புமாக வாழ்ந்து வருகிறார் இந்த வீரபத்திர சுவாமி புண்ணியத்தான். அதோடு மட்டுமல்லாமல் சுருக்கமா சொல்லி
இன்னொரு பெருமையை தெரிவிப்பதற்காக இப்பொழுது முதல் இரவு நாடகம் நடந்து வேறிவிட்டது, முடிவடைந்துவிட்டது. ஆமா, அதாவது சுவாமியாகிய கைலாயமூர்த்தியாகிய பரமன் கடவுளுக்கும் உமா பார்வதிக்கும் தாட்சாயணியாகத்தானே பிறந்து நல்ல முறையிலே சீரும் சிறப்புமாக இரவு கல்யாணம் நடந்தேறிவிட்டது. அந்த மீதி கதை இன்னைக்கு நடக்கும். முதலாவதாக இப்பொழுது அதாவது தட்சகபுரமாக நீங்க சொல்லிக் கொடுங்க. அதாவது இந்த ஊரிலே சிறப்பாக வாழ்ந்துள்ள அதாவது கும்பகவுண்டர் குமாரர் நடராஜன் குமாரர் அர்ஜுன், அதாவது இந்த டூ வீலர் மெக்கானிக் நல்லா செய்வாரு. அந்த ஒரு பேரங்கத்தினாலே இருந்தாலும் நமக்கு இந்த வீரபத்ர சுவாமி துணை புரிய வேண்டும் என்று ரூபாய் மனம் வந்து 500 ரூபாய் கொடுத்திருக்கின்றார் வீரபத்ர சுவாமிக்காக. அன்னவருக்கு நல்ல நீண்ட ஆயுளும் நல்ல செல்வாக்கும் கொடுத்து நல்ல சீரும் சிறப்பாக நல்ல மக்கள் பேர் எடுத்து செய்யும் தொழிலிலே எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் படிக்க நல்ல முறையிலே அன்னவர்கள் நல்லவர்கள் தர வேண்டும் என்று வீரபத்ர சுவாமி வேண்டிக் கொள்கிறோம். முதல் அதாவது மகளை பார்க்க வேண்டும் என்ற காரணத்தோடு அதாவது தட்சன் பிரம்மன் வரப்போகிறார். கைலாயமூர்த்தி ஆகிய பரமல் ரொம்ப சிறப்பாக இப்பொழுது உமா சமேதராகத்தானே இப்பொழுது தர்பாராகிறார். தெரியும் அப்படியே கைலாச வாசவி சர்வதே அந்த கையில் மாண்பையை செய்யாக கொண்டு பாதத்தை பணிந்தபடியால் என்றென்றைக்கும் சுகமாக வாழ்ந்திருப்பாய். ஆனால் நந்திகவலா மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லக்கூடிய ஏற்பட்ட சபையிலே நான் தோற்றவித்தேன். யார் என்று கவனித்தாய்? சொன்னால் தெரியும் ஐயா. கைலாயத்தில் வாசம் புரியும் எறும்பு கடை யானை முதல் 84,100,000 கோடி ஜீவங்களுக்கு படி அளக்கக்கூடிய பரம கடவுள் என்று தெரிந்து கொண்டாயா? என் ஜோதி சஞ்சாட மூடி துலகே
என் ஜோதி செஞ்சட முடியானதும் என் காதிலே அணிந்திருக்கூடிய கலச குண்டலமானதும் எப்படி இருக்குது பாத்தியா? எப்படி இருக்குது பாத்தியா? அது தவிர மகாலட்சுமி மனம் முடிஞ்ச மேல் கட்டிலாட்டு கிராமத்தில் ராஜாமணி அடே நந்திகாவலா அட அரவம் அணிந்த சிவமூர்த்தி அறம் என்றால் என்ன? அறம் என்றால் எனக்கு தெரிஞ்ச சிவா அறம் தெரியுமாடா? தினமும் வரக்கூடிய பக்தர்களுக்கு வரம் பாலிப்பது வழக்கம். அதுவும் தவிர எனக்காக எத்தனை பேர் தெரியுமா காத்து கொண்டு இருக்கிறாங்க? 33 கோடி தேவர். கோடி தேவர்களும் 42 ரிஷி கூட்டங்களும் கந்தர்வர் கிரீடியர் இயக்கர் விஞ்சயர் யாவற்றமான பேர்களும் என் அருகில் அரோகரா அரோகரா என்று சொல்கிறார்கள். அது தவிர என்னை எப்படி தெரியுமா ஏற்றி போடுறாங்க? இரவு பகலும் நண்பர். இரவும் பகல் நேரமும் என் நேரமும் பாப்பார்கள் என்னை ஏற்றி போற்றுவார்கள். அதுவும் தவிர இன்றைய தினத்தில் நான் வந்து வெகு நேரமாகிவிட்டது. எப்படி என்றால் ஏற்கனவே தட்சகனுக்கு மகளாக பிறந்த பார்வதி 5 வருடங்களாகி
திருமங்கல்யம் நேற்றைய தினத்தில் செய்து கொண்டு வந்தேன். ஓஹோ. எப்படி என்றால் எப்படிங்க? சக்தி இல்லையே சிவன் இல்லை, சிவன் இல்லையே சக்தி இல்லை, ரெண்டும் சேர்ந்ததுதான் ஒன்றுதான். எப்படி என்றால் ரெண்டும் சேர்ந்தால் வரக்கூடிய தேவர்களுக்கு வரம்பாளிக்க வேண்டும். அத்தன்மை போல் இன்றைய தினத்தில் வரக்கூடிய தேவர்களுக்கு வரம்பாளிக்க வேண்டும். என் முதல் வாயப்படியில் இருக்கும் நந்திகாலனை நான் அழைத்ததாக அதிசீக்கிரமாக அழைத்து வா. இவன் மாட்டானே அறியாமக்கூடிய நந்திகாவலன் அழைக்க நந்திகாவலன் சமைக்கிறார். மாதா பிதா குரு இந்த தெய்வம் ஏற்பட்ட சபையில் நான் என்ற சபை நாடி வந்தனே. யார் என்ற விளக்கம் தெரியுமா? அடே தோழா, கைலாயமே கோயில 2000 நேத்திரம் படைத்த கைலாயமே கோயில இருக்கக்கூடிய 2000 நேத்திரம் படைத்த உட்கான் படைத்த பரமகள். ஆமா, அன்னவருக்கு முதல் காவலனாகிய வாழைப்படி காவ காக்கக்கூடிய என் பெயர் தான் நந்திகேஸ்வரன். திருவண்ணாமலை கோயில் பெரிய கோயில் உள்ள போன முன்னாடியே பக்கத்துல ஒரு பெரிய நந்தி அது இவர்தானே? அதேதான். ஏன்னா அப்ப இவர் கால் என்ன சொன்னாங்க நிறுவனம் சொல்லுவாங்க பையன் சொல்லி பாரு. இப்ப என்ன எனக்கு ஒண்ணு பேர நீங்க ஊர்ல பொண்ணு பாக்க அதே அது தெரிவிக்கின்றேன். அதிகார வந்து என் கையில் இருக்க இந்த சிரமானது இந்த கைலாயத்தில் எவ்வளவு